கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதின் மொழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த நாளிலே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று வாழ்த்துகிறார். ஆகவே ஆண்டவருக்குள்ள வாழ்கிறதான உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த பூமியில் கொடுத்த ஆவிக்குரிய நல்ல வாழ்க்கையில் நாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்புகிறார். எந்த காரியத்தில் நாம் பெருகிறவர்களாக இருக்கணுமா? கர்த்தருடைய செய்கை, கிரியைகள், செயல்கள். அப்போது ஆண்டவர் செய்ததான செயல்களிலே மிக மிக பிரதானமானது, மேன்மையானது, உயர்ந்தது என்றால் சிலுவையிலே அவர் செய்து முடித்த கிரியைகள், செயல்கள் தான். ஆகவே அந்த சிலுவையிலே செய்து முடித்ததான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாவமானார், நாம் நீதிமானாக வேண்டும் என்பதற்காக. அவர் சிலுவையிலே காயமானார், தழும்புகள் வந்தது நம்மை குணமாக்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார், நாம் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படத்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரமானார், நாம் எல்லாரும் ஐஸ்வர்யவானாகவே. ஆகவே சிலுவையிலே அவர் செய்து முடித்த செயல்களிலே நானும் நீங்களும் பெருகிறவளாக இருக்க வேண்டுமா? ஆம், அவர் செய்து முடித்ததை நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வியாதியற்ற, பாவமற்ற, சாபம் இல்லாத, அப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான, நோய் இல்லாத ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி சிலுவையில் அவர் செய்து முடித்தாரே, அதில் நாம் பெருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த பூமியில் நாம் அடைய வேண்டியதான நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. இவை எல்லாம் சிலுவையில் அவர் செய்து முடித்துட்டார். ஆகவே அடைய வேண்டிய ஆவிக்குரிய நன்மைகளையும் அதே போல் பூமிக்குரியதான சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தியானம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எல்லா விதமான எதிர்பார்ப்பு என்னென்னா சிலுவையை பற்றிய காரியங்களே. ஏனென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம்தான் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, நமக்கு அதுதான் தேவ பலன். ஆகவே அதை நாம் தியானிப்போம், அதில் நாம் பெருகுவோம். அவர் செய்து முடித்ததை விசுவாசித்து அறிக்கை செய்து அதில் பெருகுவோம். ஆகவே இந்த பூமியில் நல்ல சுகமான, வியாதியற்ற, ஆசீர்வாதமான, தரித்திரமில்லாத, சாபமில்லாத ஒரு வாழ்வை வாழ்வோம். அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாகவே இருப்போம். இந்த காரியத்தை மற்றவங்களுக்கு நாம் எடுத்துரைப்போம். பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே செய்து முடித்த செயல்களை நாங்கள் முதன்மையாக வைத்து அதில் பெருகிற ஒரு கூட்டமாய் நாங்கள் மாறட்டும் அப்பா. அதை குறித்தான சிலுவையை குறித்தான வெளிப்பாடு எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தெரிவதாக. அதன் மூலமாக இந்த பூமியிலே நாங்கள் அடைய வேண்டிய நன்மைகளை அடைந்து வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் சிலுவை குறித்தான காரியங்கள் வெளிப்பாடாக கிடைப்பதாக, நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.